வணக்கம் ராஜேஸ்வரி. செம்பரம்பாக்கம் ஏரியானது முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதனால் அதிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி பூந்தமல்லி அருகே உள்ள பாரிவாக்கம் ஏரி முழு கொள்ளளவை எட்டி அதன் உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதே போன்று அம்பத்தூர் அருகே உள்ள அயப்பாக்கம் ஏரியும் முழு கொள்ளளவை கனமழையால் எட்டியுள்ளது. அதிலிருந்தும் உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இவ்வாறாக 3 தரப்பிலிருந்து உபரி நீர்கள் திறக்கப்பட்டதால் கூவமாற்றில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இந்த வெள்ளம் காரணமாக அடையாளம்பட்டு, மதுரவாயல், பாரிவாக்கம், நொளம்பூர் ஆகிய தரைப்பாலங்கள் மூழ்கியுள்ளன. இது மட்டுமின்றி மதுரவாயல் பகுதியில் அமைந்துள்ள மற்றொரு சிறிய தரைப்பாலமும் மொத்தம் 5 தரைப்பாலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சியானது அடையாளம்பட்டு தரைப்பாலம். அது முழுவதும் நீரில் மூழ்கி போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதே போல மற்ற 4 தரைப்பாலங்களிலும் போக்குவரத்தானது துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் உள்ளூரில் வசிக்கக்கூடிய மக்கள் மதுரவாயல் நெடுஞ்சாலையை பைபாஸ் வழியாக சென்னையை அடைவதற்கு சுமார் 5 கிலோமீட்டர் சுற்றி கொண்டு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. பள்ளி மாணவர்களும் பெண்களும் முதியவர்களும் இதனால் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். அது மட்டுமின்றி வாகன ஓட்டிகளும் நீண்ட தூரம் சுற்றி கொண்டு செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. சென்னையில் மதுரவாயல் உள்ளிட்ட 5 தரைப்பாலங்கள் கூவம் ஆற்று நீரில் மூழ்கி இருக்கின்றன. இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் சக்தி சரவணன் வழங்கிட கேட்டோம். மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சத்தியம் செய்திகளோடு.